அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஜெபமாலை மாதத்தில் ஜெபமாலை புனிதர்கள் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபமாலை புனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று புனித பாத்ரே பியோவை பற்றி உங்களோடு பேச விரும்புகிறேன். புனித பாத்ரே பியோவை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. நம் காலத்து புனிதவர். நம்மில் பலர் பிறந்தபோது அவர் உயிரோடு இருந்தார் என்பதே நமக்கு பெருமைதான். அவர் ஒரு கப்புச்சின் துறவி, 5 காய வரம் பெற்றவர். 5 காய வரம் பெற்ற முதல் குருவானவர் பாத்ரே பியோ. அவருடைய காயங்களை இத்தாலி நாட்டு மருத்துவர்கள், வல்லுநர்கள் 50 ஆண்டுகளாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஒருவேளை அதில் ஏதாவது ஏமாற்று வேலை இருக்குமோ என்றெல்லாம் சந்தேகப்பட்டு பலமுறை ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த காயங்கள் உண்மையான காயங்கள் என்பதை வல்லுநர்கள் அறிக்கையிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு புனிதர் பாத்ரே பியோ. ஒப்புர வருட்சானம் வழங்குவதிலே புகழ் பெற்றவர், அன்னை மரியா மீது பற்று கொண்டவர், ஜபமாலை புனிதர். அவருடைய கையில் ஒரு ஜபமாலை, அறையில் ஒரு ஜபமாலை, அவருடைய பாக்கெட்டில் ஒரு ஜபமாலை என்று எல்லா இடங்களிலும் ஜபமாலை வைத்திருப்பாராம். யார் கேட்டாலும் ஒரு ஜபமாலை எடுத்து கொடுப்பார். பலரும் இது ஃபாதர் பியோ கொடுத்த ஜபமாலை என்று பெருமையோடு தங்களுடைய ஜபமாலையை தூக்கி காட்டுவார்களாம். மரியன்னை பாடல்களை பாடினால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே அவருடைய அறைக்கு கீழே நின்று கொண்டு மக்கள் மரியன்னை பாடல்களை பாடுவார்களாம். அவர் ஜன்னலை திறந்து பார்ப்பாராம். இவங்கெல்லாம் ஆண் சத்தம் போடுவாங்க, அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் பல செய்திகளை நாம் புனித பாத்ரே பியோவை பற்றி நாம் அறிய வருகின்றோம். அவர் ஜபமாலையை ஆன்மீக ஆயுதம் என்று அழைத்தார். அன்புக்குரியவர்களே, ஜபமாலை நம்முடைய ஒரு ஆன்மீக ஆயுதம். அது நமக்கு பாதுகாப்பு தருகிறது. ஒருமுறை அவர் தன்னுடைய அறையில் எதையோ தேடிக்கொண்டிருந்தார். அங்கே இருந்த கப்புச்சின் துறவி சகோதரர், ஃபாதர் பியோ, என்ன தேடுறீங்க? நானும் தேடுறேன். என்னுடைய ஆயுதத்தை எங்கே அப்படின்னு கேட்டாராம். அவருக்கு புரியலை. அதன் பிறகு பாத்ரே பியோ அந்த ஜபமாலை எடுத்த பிறகுதான் அந்த சகோதரருக்கு தெரிந்திருக்கிறது, இந்த ஜபமாலையை தான் என்னுடைய ஆயுதம் என்று அவர் சொன்னார் என்று. அன்புக்குரியவர்களே, ஜபமாலை என்பது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஆயுதம். அது நம்மை உடல் உள்ள ஆன்ம தீமைகளிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறது. எனவே எப்போதும் ஜபமாலையை நம்முடைய பையிலோ, பாக்கெட்டிலோ, கையிலோ, கழுத்திலோ வைத்திருப்பது நமக்கு ஒரு பாதுகாப்பு தரும். பல வாகனங்களில், கார்களில் ஜபமாலை தொங்க விடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஜபமாலை நமக்கு பாதுகாப்பு தருகிறது. உடல் ரீதியான பாதுகாப்பு மட்டுமல்ல, மன ரீதியான பாதுகாப்பு மட்டுமல்ல, ஆன்மீக பாதுகாப்பு தருகிறது. அலகையிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறது. இந்த ஜபமாலையை கண்டு அலகை அஞ்சுகிறது. எனவே இந்த ஆன்மீக ஆயுதத்தை நாம் எப்போதும் பயன்படுத்துவோமாக. பவுலடியார் சொல்கிறார், இறை வார்த்தை என்னும் போர்வாளை கையில் ஏந்துங்கள் என்று சொல்கிறார். ஆகவே இறை வார்த்தை என்பது ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இயேசுவே இறை வார்த்தையை கொண்டுதான் அலகையின் சோதனைகளை வென்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, விவிலியமும் ஜபமாலையும் ஒன்றுதானே. விவிலியத்தில் இறை வார்த்தை இறைவனை பற்றி பேசுகிறது, ஆண்டவர் இயேசுவை மையமாக கொண்டிருக்கிறது. ஜபமாலை ஆண்டவர் இயேசுவின் வாழ்வின் மறை உண்மைகளை சிந்திக்க நம்மை அழைக்கிறது. ஆகவே ஜபமாலை என்பது விவிலியத்தின் வேறொரு வடிவம்தான். எனவே நாம் ஒரு கையில் விவிலியமும் மறுகையில் ஜபமாலையும் வைத்திருக்க வேண்டும். இரண்டுமே நம்மை பாதுகாக்கின்ற போர்வாளாக, ஆயுதங்களாக இருக்கின்றன. அந்த ஜபமாலையை கையிலோ பையிலோ வைத்திருப்பவர்கள் எத்தனையோ விதமான விபத்துக்களிலிருந்து, ஆபத்துக்களிலிருந்து, பாவத்திலிருந்து, தீமைகளிலிருந்து, சோதனைகளிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். அதற்கான சாட்சியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாத்ரே பியோ அத்தகைய சாட்சிகளில் ஒருவராக வாழ்ந்தார். அவருடைய வாழ்வில் ஜபமாலை அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்தது. அவருடைய உடலை, மனதை, ஆன்மாவை பாதுகாத்தது. அது மட்டுமல்ல, அவருக்கு எளிமை என்னும், தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தையும் இந்த ஜபமாலை பெற்று தந்தது. அன்னை மரியாவை பற்றி அவர் அடிக்கடி தியானிப்பாராம், ஜெபிப்பாராம். அன்னை மரியா எப்படி கீழ்ப்படிதல் உள்ளவராக,
தாழ்ச்சி உள்ளவராக இருந்தாரோ அதே போலவே நானும் தாழ்ச்சி உள்ளவனாக வாழ வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஜெபமாலை ஜெபிக்கின்ற நாமும் எளிமை உள்ளவர்களாக, தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ்வோமாக. இந்த ஜெபமாலையை நம்முடைய ஆன்மீக ஆயுதமாக பயன்படுத்துவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.